பராத்திரவா நகராத்திரவு பராத்திரவு ரெண்டுமே. ரெண்டாவது நம்ம பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்றாங்க. ஒரு சிறப்பான சில தொழுகைகள்லாம் என்ன செய்யறாங்க அன்னைக்கு செய்யறாங்க. இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் மேராஜை நம்ம நம்பணும். மேராஜ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அனுப்பி அவங்கள விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்க உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டினான். சொர்க்க நரகம் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டினான். அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள். 5 வேளை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள். இதெல்லாம் உண்மை. இது ஆதாரம் உள்ளது, நம்பணும். மேராஜ் என்ன செய்யணும்? நம்பணும். இது ஏராளமான ஹதீஸ்கள்ல மேராஜை பத்தி இருக்கிறது. குர்ஆன்ல பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது இருக்குது. இங்கே மக்காவுல இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது. அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீஸ்ல இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா மேராஜ் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சுல, அந்த தேதி எது? ரஜப மாசம் 27 சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை. போனாங்கன்னு இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இந்த மாசம், இந்த சம்பவம் நடந்த இந்த தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை. அப்ப ரசூல் சொல்லலன்னா என்ன விளங்குது? இந்த மேராஜ்ங்கிற ஒரு டேட்டை அங்க கொண்டாடவில்லை என்று விளங்குறது. கொண்டாடின டேட் தெரியும்ல, சஹாபாக்கள் காலத்துல மேராஜ் ஒரு டேட்டை கொண்டாடி இருந்திருப்பார்களே, ஆனால் அது எந்த தேதின்னு கரெக்டா தெரிஞ்சு போயிடும். ரமலான் மாசம் 27, 21, 23, 25 கொண்டாடுறோம்ல, அது ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது. அது ஆதாரத்தோடு நிரூபணம் ஆகுது. மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு, அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்பணுமே தவிர அது எந்த இரவு, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது ரஜபு மாசம் தானா, ரஜபு 27 தானா, ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லை என்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா, அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை. அந்த இரவுக்கு ஒரு நோன்பை சொல்லவில்லை. சொல்லி இருந்தா ரஜபு மாசம் 27 போனாங்க, அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லி இருக்கணும்ல. இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள். மேராஜ் நம்பணுங்கிற விஷயம் வேற, மேராஜ் கொண்டாட்டம்ங்கிறது வேற. மேராஜ் இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்தில் உண்டு. மேராஜ் இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது. இது ஒரு விஷயம். பராத் இரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டா, ஷாபான் மாசம் இப்ப நடந்து கொண்டிருக்கிற மாசத்துல பிறை 15 அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இன்னைக்கு சில 3 யாசின் ஓதி, அது முக்கியமான இரவுன்னு சொல்லி, ஒரு யாசின் பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு யாசின் நீண்ட ஆயுளுக்கு, அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்றதுக்கு ஒரு யாசின், இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி, அன்னைக்கு சிறப்பாக தொழுது, விடிய விடிய தொழுது, அதுக்கு பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, இதுல ஒரு சில பலவீனமான ஹதீஸ்கள் இருக்கு. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு, பராத்து இரவு, லைலத்துல் கத்ருங்கிறோம். லைலத்துனா இரவுன்னு அர்த்தம்ங்க. லைலத்துனா என்ன அர்த்தம்? இரவு. லைலத்துல் கத்ருனா கத்ருடைய இரவு அப்படிங்கிறது. இப்ப பராத்துங்கிறோம்ல, பராத்தை அப்படி அரபியில சொன்னா எப்படி சொல்லணும்? லைலத்துல் பராத். லைலத்துல் கத்ர் மாதிரி சொல்றாங்க, என்ன சொல்லணும்? லைலத்துல் பராத்துன்னு சொல்லணும். நீங்க லைலத்துல் பராத்துங்கிற அந்த சொல்ல குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ யாரை எடுத்துக்காட்ட சொல்லுங்க. அந்த சொல்லே இல்லைங்கிற. லைல பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்கான்னு ரெண்டாவது வச்சுக்கிறோம். லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையை நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல பார்க்க இயலும்ல, பார்க்க இயலும். லைலத்துல் கத்ருங்கிற வார்த்தையை இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, லைலத்துல் கத்ரில் குர்ஆனை இறக்கணும் அல்லாஹ் சொல்றான். கத்ருடைய இரவு, லைலத்துனா இரவு. அப்ப கத்ருடைய இரவில மகத்துவமிக்க இரவில இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பராத் இரவுண்டு ஒன்னு மார்க்கத்தில் இருந்தால் அது லைலத்துல் பராத் அந்த சொல்லு இருக்குமா இல்லையா? இல்லையே. அப்படி ஒரு சொல்ல பராத்துங்கிற வேற தனியா அந்த சொல்லு வருது, இந்த இரவை குறிக்கிறதுக்கு வரல. பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, பராத்துனா விடுதலை, ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்ளுதல், இந்த அர்த்தத்தில் பராத்து வருது. இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாச்சு குர்ஆனில் இருக்குதா? கிடையாது. அதனாலதான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க சபே பராத்துமாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களை அப்படி சொல்லுவாங்களா? சபே பராத்துங்கிறாங்க. இந்த சபுங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம். சப்னா என்ன? ராத்து, ராத்துனா இரவுங்கிறீங்கல்ல உருதுல, ஹிந்தில. அது மாதிரி பார்சி மொழியில சபுனா இரவு. சபுனா என்னது? இரவு. சபே பராத்னா பராத் இரவுன்னு பார்சிக மொழியில.
அப்ப இங்கதான் விளங்குது இந்த ஷியா தான் பாரசி மொழியில் இருக்கிறான் ஈரான்ல, அவன் தான் இதை உண்டாக்கி இருக்கிறான். இந்த சபே பராத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டா பாரசி மொழிக்காரன் ஈரான்ல இருக்கிற ஷியா இருக்கிறானே அவன் உண்டாக்குனதுனாலதான் பேரே பார்சியில் வச்சிருக்கான். பேரை என்ன செய்யல லைலத்துல் பராத்னு வைக்கல, அவனுக்கு அரபி தெரியாது. சபே பராத் அது மாதிரி. அப்ப சபே லைலத்துல் கத்ர் யாராவது சொல்றீங்களா? அது மட்டும் லைலத்துல் கத்ர் கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? அப்ப இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த சபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது. லைலத்துல் பராத்ங்கிற சொல்லு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இருக்குது, அதுவும் ஆதாரமா இருக்கிறது. இது ரெண்டு விஷயம். மூணாவது